ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஷூட் கோல் டு த ஃபியூச்சர் சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 2 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சந்தினா உங்களால் முடிச்சு சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தது வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க வரீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்காதுங்க செக் பண்ணி பார்த்துருவாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அடுத்த எபிசோட் போடலாமா வேணாமன்றதை ஃபுட்பால் மேட்சை போட்டு நிற்பீங்க கமெண்ட்டில். அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு 2K லைக்ஸை கொண்டு வாங்க. அதை பொறுத்து சீக்கிரமாக நான் போட்டு பார்க்குறேன். முடிஞ்சளவுக்கு கொண்டு வரீங்கன்னு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குது. தயவு செஞ்சு அப்பப்போ நம்மளுடைய சேனலை வந்து செக் பண்ணிட்டு போங்க, வீடியோ போட்டுருக்கணும் இல்லைன்னு. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் யாருக்கும் சரியாக போகலை, அதனால தான் சொல்கிறேன். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஹீரோவும் அவனுடைய பழைய நண்பங்காரன் பார்த்தா இப்போ அவன் கூட விளையாடுறதுக்காகவே வந்திருக்கான். அந்த இடத்துல தன்னுடைய டீமை கூட்டின்னு அவன் பார்த்துட்டு இவனை வந்து ஆக்ட் பண்ணுறதுல ஹீரோவை யோசிக்கிறான். எதுக்கு என் வாழ்க்கையில் திரும்ப மீட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சவங்களாம் திரும்ப வந்து நான் மீட் பண்ணியிருக்கேனே, எதுக்கு இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்? டே ஷூட்டு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ண நண்பா, வாடா கட்டி பிடிப்போம், நீ என் மச்சாடா. உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற ஷூட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. திரும்பி இப்போ தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய டீமில் இருக்கவங்களே அவங்க கிட்ட கேட்குறாங்க, ஏ கொக்கபோ இவனு தெரியுமா உங்களுக்கு? தெரியும், இவன் பேர் தான் ஹையட்டோ சுட்சி. இவனும் நானும் ஜூனியர் சாக்கர் கிளப்ல ஒரே டீம்ல விளையாடிருக்கோம். கிட்டத்தட்ட மிடில் ஸ்கூல்ல செகண்ட் இயர் வரைக்கும் விளையாடிருக்கோம் தெரியுமா? என்னது கொக்கபோ இவரு? இங்கிலாண்டோடைய ஆஃபர்னால யூத் பிளேயரா உள்ள போயிட்டு விளையாடிட்டு அட்டகாசமா வந்தவரா இவரு? ஆமாப்பா, இவர் தான் ஜீனியஸ் ஜாப்பனீஸ் பிளேயர். ஜப்பானுக்கு திரும்ப வந்துட்டு நினைக்கிறேன். இவனை பத்தி உங்களுக்கு தெரியாதப்பா. என் காலகட்டத்தில் நான் இவன் கூட விளையாடும் போது இவன் தான் எனக்கு ஜீனியஸ் தெரியுமா? இவனுடைய இன்னொரு பேரை நான் கூப்பிடுறது ஷூட்டுன்னு கூப்பிடுவேன். இவனுடைய விளையாட்டு எல்லாம் ரொம்ப அபாரமா இருக்கும் அப்படின்னு தன்னுடைய நண்பர்கள்கிட்ட இவனுங்களை பத்தி பெருமையா பேசி கொடுக்குறான். ஷூட், உண்மையிலேயே நீ இன்னமும் சாக்கர் விளையாடிட்டு இருக்கியா? என்னால நம்பவே முடியல. அப்பனா கண்டிப்பா நீ இந்த இடத்துல இருக்குன்னா கனகாவை திரும்பி புதுசா உருவாக்கிடுவேன். என்னது இவன் பண்ண போறானா? இவனுக்கு பிடிக்காதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாதிரி கதமாவும் பாக்கு. கண்டிப்பா கனகாவை திரும்பியும் ரிவீல் ஆக போகுது. கேப்டன், கனகாவை நீங்க சொன்னீங்கல்ல ரொம்ப வீக் ஆயிடுச்சு, டீம்லாம் ஒன்னதுக்கு உதவாத வந்து விளையாடி இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. இப்பதான் என் நண்பன் இருக்கால, கண்டிப்பா அவன் வந்து நல்லா விளையாடுவான். அவன் வீக் ஆனவன் கிடையாது. ஷூட், உன்னுடைய விளையாட்டுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல கொக்கபோ. ஆனா நான் குவிட் பண்ணி ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் இந்த இடத்துல விளையாடுற சின்ன ஒரு சண்டைனால தான் வந்து விளையாடினேன். அடேங்கப்பா காமியா, உங்களுடைய கோச்சா அது? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னைக்கு கண்டிப்பா ஒரு கிரேட்டான கேம் காத்துட்டு இருக்கு நமக்கு. நானும் காத்துட்டு இருக்கேன். சரி, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண, வாங்க நம்ம போயிட்டு விளையாடுவோம். அதுக்கப்புறம் வந்து அவனுடைய நண்பர்காரங்க அவனை பிரிச்சு அப்படி கூட்டணும் பார்க்க. ஹீரோ என்ன பொசிஷன்ல விளையாட போறான்ற விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. அவன் மிடில் ஃபீல்டரா இருப்பானோ இல்ல ஃபார்வர்டா? அப்கோர்ஸ் அவன் என்ன பண்ண போறான்னு அவனுக்கு தான் கேட்கணும். இல்ல அவன் ஜீனியஸ் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சொல்ல ஹீரோவும் கடுப்புல, இங்க பாருங்க, நான் ஒன்னும் இந்த இடத்துல உங்க கூட விளையாடுறான்னு ஒத்துக்கவே இல்லை. ப்ளீஸ் எங்க கூட விளையாண்டு விளையாடி, இந்த மேட்ச்ல விளையாடணும், நாங்க தோத்துருவோம். அது மட்டும் இல்லாம உன்னுடைய பழைய நண்பன் வேற அவன் கூட விளையாடணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒரு ஜீனியஸா வேற இருக்கான். கண்டிப்பா அவனை எதிர்த்து எங்களால ஜெயிக்க முடியாது. ஆனா அதுக்குன்னு அவன் சும்மா தெரியாத மாதிரி தான் சீனும் போட்டுட்டு இருக்கான். வந்து விளையாடுவான் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. என்ன யூஸ்லெஸ் லூசர், சாக்கர் ரொம்ப வெறுக்கிறீங்க போல. ஆமா தானே? கொக்கபோ மட்டும் என்னப்பா அவங்க அப்படி பெஞ்சில் உட்கார வச்சிட்டாங்க. கண்டிப்பா அவர் ஜீனியஸா இருக்கிறதுனால அவர் கடைசியா தான் இருக்குவாங்க. சுஜி, தயவு செஞ்சு வாடா விளையாடுறதுக்கு. ஏன்னா உன்னுடைய அந்த ஷூட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து கோல் போறதுக்கு அது பயன்படும். தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு இவனுக்கு கேட்கும் பக்கம் நண்பகரணும். டேய் போடா, என்னடா பண்ணிட்டு இருக்க, விளையாடுறா நண்பா, உனக்கு கதை காத்துட்டு இருக்க பாக்கிறதுக்கு. ஆனா ஹீரோ உன பக்கம் கடுப்பவரான். நீ இல்லாம நான் எவ்வளவு தெரியுமா வேதனை போட்டிருக்கேன். இது எல்லாமே உன்னுடைய தப்பு தான். நான் சாக்கர் விட்டு போனதுக்கான காரணமே நீ தாண்டா நாயே. ஹீரோ உன பக்கம் கடுப்பவரான். நான் உதவாக்கற கிடையாது. இவங்க எல்லாருக்கும் நான் யாரும் நிரூபிக்கிறேன். இன்னொரு முறை இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எவனும் ஹீரோவும் இதெல்லாம் கடுப்பாயிட்டு, இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கேம் விளையாடுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், இது போதுமே. அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் பண்ண நம்ம கண்ணாடி போட்டோம் நல்லா விளையாட ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேரும் எடுத்துன்னு போக ஆப்னன் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்றதுக்காக தயாரா இருக்காங்க. ஆனா நம்பர் 12 வந்து பால் எடுத்துட்டு கண்ணாடி கிட்ட கசமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு திரும்பி அவனே வந்து பால் எடுக்க. பால் அதுக்கப்புறம் பாஸ் பண்ணா நம்ம ஹீரோக்கு வந்துடுது. சுஜி போயிட்டு கோல போடுறான். ஹீரோ விடாம 2 வருஷம் அந்த நாயால நான் பெஞ்சு தேய்ச்சிட்டு போனேன், சாக்கரை விட்டு போனேன். கண்டிப்பா அதுக்கு பதிலடியை இப்போ நான் விட மாட்டேன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோவை கோல் போறதுக்காக சம வேகமா போக என்ன பரதேசி பையன் அவனோட பக்கம் அவன் கூப்பிட்டதுல ஹீரோ டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டான் லைட்டா. அந்த டைம்ல அவனுடைய கூட இருக்கவங்க எல்லாருமே ஹீரோவை பார்த்து கொஞ்சம் எளிவா பேசுறது யோசிச்சு பாக்குறான். அதனால கோல் போடாம பின்னாடி வரவனுக்கு பாஸ் பண்ண கசமா அதுக்கப்புறம் வந்து ஷூட்டை கொடுப்பான். அந்த பால அசால்ட்டா அவனுக்கு பிடிச்சிருவானுங்க. கடவுளை, இந்த பையன் எதுக்கு இப்படி பண்ணா? இவன் வழக்கமே இப்படி அடிக்க மாட்டானே ஷூட், என்னடாச்சு உனக்கு? நல்லா விளையாடுற அவனுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க. பக்கத்துல இந்த கோச்சும், டேய் நீ நம்ம டீமுடா, அவனுக்கு ஏன்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நம்மள ஸ்கோர் பண்ண ஞாபகம் வச்சுக்கோ. கவலைப்படாது, எனக்கு ஞாபகம் இருக்கு, இருந்தாலும் என் நண்பன்ல. அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வருதுல, நல்லா தானே இருக்க, எனக்கு பிரச்சனை இல்லை சுஜி, உன்னால முடியும்டா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ல. அதுக்கப்புறம் பால வந்து கோல் கீப்பர் பாஸ் பண்றது, திரும்பி லம்பாலம் கிட்ட பால் வர கண்ணாடிக்காரன் பால வந்து கசாமா அனுப்பேன். கசாமா விட்டாதரா கோல் போடுறோம், இல்லைன்னா ஷூட் அனுப்புறான்னு சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு பால் அனுப்புறதுக்காக தயாரா இருக்கு. டேய் விட்டாதரா ஷூட், இந்த மாதிரி ஆடுற மாதிரி இப்போ 2 காரணம் குச்சலாவே. அதுக்கப்புறம் திரும்பி கோல் போறதுக்காக போக கோல் அடிப்பான். கோல் போயிடும் சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகும். ஆனா அந்த கோல் போல பார்த்தா கோல் கீப்பர் அசால்ட்டா பிடிச்சிட்டான். வேகம் 10ன்றது தெரியுது இதுலயே. சுஜி என்னடா ஆச்சு, உன்னுடைய ஷாட்ல வேகம் கம்மியா இருக்கு, இதுக்கு முன்னாடி நீ அடிக்க மாட்டேன் இந்த மாதிரிலாம். திரும்பி ஹீரோக்கு தன்னுடைய பிளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வருது. எனக்கு இந்த பொசிஷன் ஞாபகம் இருக்கு, நான் ஒரு யூஸ்லெஸ் இதே மாதிரி தான் நின்று ஒரு கோலை கூட போட முடியாம
என்னுடைய நண்பன் இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு அவன் இல்லாம நான் விளையாடி காமிப்பேன். கொக்கோபோடைய கோச்சும் என்னப்பா உன் நண்பன் நல்லா விளையாடுன்னு சொன்னா அப்படி விளையாடுறான், வெயிட் பண்ணுங்க அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அடுத்த முறை அவன் நல்லா விளையாடுவான், கவலைப்படாதீங்க ஏன் நம்ம போ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி கோல் போட அவன் பிடிச்சிருவான் அசால்ட்டா. இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ண திரும்பி எல்லாம் பாலும் கோல் போட. ஆனா அந்த கோலை பார்த்தா அசால்ட்டா அந்த கோல் கீப்பர் தடுக்கிறான். என்ன இது லம்புத்து தடுக்கிறான். என்னப்போ சரியில்லை பண்ற மாதிரி கண்ணடிக்காரன்னு சொல்ல என்னடாச்சு. ஆமா ஜோஜி தானே வியடா இருக்கான். இல்லடா கேமே தான் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. என்னடா சொல்ற கேமே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கசமாவும் ஷாக் ஆகிறான். ஆமா நீ எல்லாரையும் கவனிச்சியா, எல்லாருமே ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்க தான் நம்ம ட்ரை பண்றோம், ஆனா அவங்க கொஞ்சம் விட்டு பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கண்டிப்பா அடுத்த கணமா என்ன ஒன்னும் பண்ண போறாங்க. இது வரைக்கும் நம்மளால சிங்கிள் கோல கூட போட முடியல. ஆமா அது எல்லாமே சுஜியோட ஃபால்ட், லம்பல் கிடையாது. கண்டிப்பா அது கிடையாது. நம்ம நிறைய முறை ட்ரை பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு கோலாச்சும் இன்னத்துக்கு போட்டுக்கணும். ஆனா விழாததுக்கான காரணம் அவங்க கண்டிப்பா நமக்கு எதிராக ட்ரிக் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கு. நம்மள அவங்க இஷ்டத்துக்கு எப்படி விளையாடணுமோ அப்படிதான் நிக்க வச்சு விளையாட வைக்கிறாங்க. என்னடா சொல்றேன், அவன் சொல்றது உண்மைதான். எங்க பாருங்கடா ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க. அவங்க எல்லாம் நாம டாப் பிளேயர்ஸ். அவங்க வித்தியாசமா தான் எப்பவுமே யோசிப்பாங்க. அட கடவுளே இது கருத்தம் அப்பனா அவங்களை ஜெயிக்க முடியாது இந்த மட்டும் நம்மளால. ஏய் गाइस கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நம்மளால இன்னும் ஜெயிக்க முடியும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்த கோச்சும் அடச்சா கணக்காவா பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா பெஸ்டா இருப்பானுங்க பார்த்தா எப்படி சொதப்புறானுங்க. சரி கேமை சீக்கிரம் முடிக்கணும். அதுக்கப்புறம் கோச் சிக்னல் கொடுக்க அடுத்த செகண்ட் பார்த்து அவனுக்கு விளையாட்டு சரிக்க அவனுக்கு எல்லாமே லைன் ஃபார்மேஷன் வேற லெவலா இருக்கு. கோல் போஸ்ட்டுக்கு மறைக்கிறானுங்க லைன் கட்டிக்கின்னு. அதுக்கப்புறம் அவனுக்கு இஷ்டத்துக்கு அவனுக்கு பால் எடுத்துன்னு போக எல்லாம் பாலுங்க ஒருத்தனால கூட அதை தொட முடியல. ஹீரோவே திணறான். அதுக்கப்புறம் அவனுங்க பார்த்தா அசால்ட் கோல் போட ஆரம்பிக்க கிட்டத்தட்ட நிறைய கோலியோ போட்டுருவாங்க. ஹீரோ ஒன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு அடைச்சா இப்போ முன்னாடி நான் இப்படி நடத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி கடுப்பா வரான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃப்காக இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. எப்படிதான் கோல போட்டானு தெரியல. ஏய் என்னடா நம்ம விளையாடிட்டு இருக்கோம், தயவு ஒரே ஒரு கோலாச்சும் போடுறது ட்ரை பண்ணுடா, வாங்கடா எதனா ஒன்று பண்ணுவோம். அவனுக்கு வேற நம்மளை வெறுப்பேற்றுறாங்கடா. உங்களுக்கு தெரியுமாடா நம்ம கனகாவல ஒரே ஒரு பிளேயர் கிட்டத்தட்ட 11 பிளேயர் டாச் பண்ணி போனாரா. கூபான்னு சொல்லக்கூடிய லெஜெண்டரி பிளேயர் உங்களுக்கு தெரியும்ல. கனகாவாவுடைய சாக்கர் டீம்ல மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி பிளேயரா திகழ்ந்தாரு. அப்படியாப்பட்டவருடைய டீம்ல இருந்து நம்ம இப்படி கேவலமா தோத்து போக கூடாது. நம்மளுடைய டீம் இதுல ஜெயிச்சாகணும்ல. ஜெயிப்பீங்களா தெரியாது, ஆனா தோத்து போக போறீங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை பத்தி யோசிக்காத. அடுத்த கட்டம் முன்னோக்கி நீங்க புதுசா என்ன பண்ண போறீங்கன்றத புதுசா யோசிங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாஸ்ட பத்தி யோசிக்கிறது வேஸ்ட் தான். புதுசா என்ன நீங்க இப்ப பண்றீங்களோ அதுதான் பெஸ்ட். நல்லா புரிஞ்சா சொல்லிட்டு கோச் அவங்ககிட்ட சொல்ல நல்லா புரிஞ்சு சார். ஏ சுஜி இங்க பாரு, இந்த கேம்ல நீ ரொம்ப நேரத்துக்கு நீடிச்சு விளையாட போறது இல்லைன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்ப விளையாட போற இந்த ஒரே ஒரு கேம்ல உனக்கே புரியும். அடுத்தது இந்த கேம் முடிஞ்ச பிறகு நீயே சொல்லுவே விளையாடலாமா இல்ல இந்த கேமை விட்டு வெளியே போறதா இல்லாமான்னு. ஆனா அதுக்குன்னு மோசமா விளையாடாத. பார்க்க சகிக்கலை யூஸ்லெஸ். பிச்சை உன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்ற அட்வைஸ் கேட்டு ஹீரோ அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அதுக்கு நம்ம விளையாட ஆரம்பிக்க நம்ம கசமாவும் கோல போடுவான். ஆனா அசால்ட்டா பிடிச்சிடும் கோல் கீப்பர். அடேங்கப்பா நான் பயந்துட்டேன், எங்கடா கோல போட்டுவானு. என்ன ஜீனியஸ் விளையாடுறதுக்கு ரெடியான்னு சொல்லிட்டு கோச்சும் சொல்ல நான் ரெடி தான், ஷூட் கூட விளையாடுறதுக்கு தயாரா இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோடைய நண்பர்காரங்களை எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால ஹீரோ கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல இப்ப நிம்மதியா விளையாட ஆரம்பிக்கிறான். அக்ரெசிவா விளையாடுறதுல இப்ப ஹீரோ ஓரளவுக்கு தெம்பா விளையாடுறான். அடிக்கிற ஷூட்ல அவன் கோல் கீப்பர் திணறுவான் பாருங்க. ஆனா கை தவறி கூட போயிடும். கோலான்னு சொல்லிட்டு பாக்க ஆனா அது கோல் போகாம வெளியிட்டான் ஆயிடும். அதுக்கப்புறம் கோச்சும் ஏஞ்சுக்கினேன் அடுத்த கடமை சப்ஸ்டிடியூட் மாத்துறானுங்க. ஏய் ஜீனியஸ் உள்ள வந்துட்டு இருப்பான், எல்லாரும் எச்சரிக்கை விளையாடுங்க சொல்ல ஹீரோவும் இவன் எதுக்கு இப்ப வரான்ற மாதிரி பார்த்து அதிர்ச்சியான். பார்த்த உடனே பார்த்தா ஷூட்டே உன் கூட தான் விளையாட போற வச்சான், எப்பரா ஒன்னா விளையாட போறா வாடா. ஆனா என்ன மனுஷன் உன் கூட நான் சேர்ந்து விளையாடல, இப்போ வேற ஒரு டீம் விளையாட போறேன், இருந்தால கவலைப்படாத உனக்கு பால் நானே பாஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போக ஹீரோவும் கடுப்பா போறான். எதுக்கு இவன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தலைவன் விளையாடுறது எல்லாமே பக்காவா இருக்கும். பால் எடுத்துக்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்துரு என்னடா ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி பாக்குறான். ஹீரோ மேல அவனுக்கு ரொம்ப பாசமா தான் இருக்கான். ஆனா கசமா வந்து பால் எடுக்கலாம்னு வரேன் நானும் என் நண்பன் பேசிட்டு இருக்கோம், நீ எதுக்கு குறுக்க வர தொலைப்போ அப்படின்ற மாதிரி பாலை எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் அசால்ட் பண்ணுவோம் பாருங்க. கோல் போட்டுருவான். எப்போ கோல போடுற மாதிரி ஷாக்காவே கவலைப்படாத உனக்காக தான் இதை போட்டேன், அடுத்த மாதிரி திரும்பி நம்ம ஒன்னும் விளையாடுற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் கூப்பிட்டு ஹீரோ கூடவே விளையாட ஆரம்பிக்கிறான். யாரையுமே கண்டுக்க மாட்டான். ஹீரோ உன்ன பக்கம் திணற ஆரம்பிக்கிறான். மூச்சு வாங்க அவனுக்கு பயங்கரமா. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னை தான் அவன் கார்னர் பண்றான்னு தெரிஞ்சுக்கின்னு அவன் கூட பேச்சுவார்த்தை கொடுத்து தன்னுடைய டீமேட்டுக்கு சப்போர்ட் பண்ண. இருந்தாலுமே பால் தப்பி தவிர கூட அவனுக்கிட்ட போகிற மாதிரி பண்ண மாட்டானுங்க. என்ன ஆச்சு ஷூட் என் கூட விளையாட மாட்டியா, என்ன ஆச்சு உனக்கு. அப்புறம் பார்த்த பால் அவன் ஹீரோக்கே பாஸ் பண்ணிடுறான். அவன்கிட்ட இருக்கிறது டே கொக்கு போ ஏன்னா அவனுக்கு பாஸ் பண்ண அவன் ஆஃப் பண்றா. இல்ல அவன் விளையாட்டும். என்ன ஆச்சு விளையாட மாட்டான் சரியா, பிரச்சனையா அதனா. எங்க பாரு கொக்கு போ, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு பர்சன் நான் திரும்ப பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனா அது நீதான். உன்னை ஏன் தான் பார்த்தணும்னு நினைக்கிறேன். ஏன்டா இப்படி சொல்றேன். ஆனா உன் கூட நான் சாக்கர் விளையாடணும்னு ஆசைப்பட்டனே. ஆனா நீ இப்படி மனசு உடைப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன் கூட விளையாடின அந்த நினைவுகள் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அப்ப நான் இது நாள் வரைக்கும் என் மேல வெறுப்புல தான் வாழ்ந்துட்டு என் கூட இந்த மாதிரி மனசுல வெறுப்புணர்வோட பழகிட்டு இருக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் இவனை விட்டுட்டு அவன் வேற ஒரு டீம்ல போயிட்டு வேற ஒருத்தவங்களுக்காக விளையாடுறதுக்காக போயிடுவான். அதனாலேயே பார்த்தா ஹீரோ அதுக்கப்புறம் சரியா விளையாட மாட்டேன் இல்லாதனால அதுக்கப்புறம் தான் இப்படியாப்பட்ட கெட்ட பேர்லாம் உனக்கு வந்திருக்கும். அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து நான் சாக்கரை விட்டுட்டேன். ஒருத்தருடைய உதவி இருந்தா தான் என்னால ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்ச உடனே நான் அது எதுக்காக பண்ணணும். அமைதியா என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு. படிப்புல தான் நான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சேன். அதுக்கப்புறம் என் லைஃப் இப்படியே நார்மலா போகுது. ஏன் சாக்கர் இருந்தால் தான் மட்டும்தான் லைஃப் என்ன மாறுமான்னு. நார்மலா படிச்சா கூட தான் நம்மளுடைய லைஃப் நம்ம மாற்றலாம். எனக்கு கண்டிப்பா இவன் தேவையில்ல. எனக்கு கண்டிப்பா இப்ப தோத்து போகணும்னு தெரிஞ்சு போடுச்சு. இவனுக்கு பிடிக்க முடியாது. ஏ ஷூட்டு இது எல்லாமே சும்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். நம்ம திரும்பி ஒன்னா விளையாடலாம்டா. ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒன்னா விளையாடுறது தானே நான் இதுக்கு வந்தவன் கூட. வாடா ஷூட்டு 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். இல்லடா என் கூட நீ விளையாடாத. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கான. என்னுடைய வாழ்க்கையில நான் உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். உன்னாலதான் நான் அந்த இடத்துல கெட்ட பேர் நிறைய வாங்க தெரியுமா. நான் ஒரு உதவக்காரனா இப்படி நான் நிக்கிறேன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு மனசு உடைச்சிருவான். அந்த ஒரு வெறுப்புணர்வோட அவனை அழுதுகினே என் மனசை எப்படி
எப்படிடா நீ இந்த மாதிரி உடைக்கலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மிச்சம் 11 பேர் அசால்ட்டா டாச் பண்ணிட்டு பால் எடுத்துன்னு போற சமவேகமா. இல்ல போவாத அப்படின்ற மாதிரி இருபத்தோட தலைமை அதுக்கப்புறம் பால் எடுத்துன்னு போயிட்டு நீ இப்படி பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஷூட்டு என்ன மன்னிச்சிரு இதுக்கப்புறம் நானும் உன்னை வெறுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கத்த எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. எங்கப்பா டீ 11 பேர் டாச் பண்ணிட்டான்டா இவன் கனகாவல இருக்கிறவன் மாதிரி பண்ணிட்டு இருக்கானே அவன் ஆப்பனன்ட்ல கொகுபோ நீ அமேசிங்கடா அப்படின்ற மாதிரி அவனுக்கு பாராட்ட அவனுடைய ஃப்ரெண்டுக்காரங்களும். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோவை பார்த்து இதுக்கப்புறமா என்னால இந்த வீக்கான டீம் கூட சேர்ந்து சண்டை போட முடியாது இந்த உதவாக்காரங்க இப்படி கிடக்கட்டும் இவனுக்கு கூட விளையாடுறது நம்மளுடைய டைம் வேஸ்ட் தான் நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் சொல்லிட்டு அவன் கோவத்தோட கிளம்புறான் நம்ம ஹீரோ மேல இருக்கான்ல. கொகுபோ ஆக்சுவலி நான் வந்து சாக்கரை குவிட் பண்ணிட்டேன்டா எனக்காக என்ன இப்படி பண்ற மாதிரி ஹீரோவும் கேட்க பயமுறா இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ உன் வழியில நீ போய் விளையாடு நான் என் வழியில போய் விளையாடுறேன் இதுக்கப்புறம் நான் திரும்ப உன்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்படல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுடைய பேக் எடுத்து நான் கிளம்புறான். அட கடவுளே கம்மியா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுயா பரவாயில்ல இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவனுங்களும் கிளம்ப இன்னொரு பக்கம் மேட்சும் அப்படி கலந்துருச்சு. இவனுக்கு இன்னொரு பக்கம் ஆச்சரியப்படுறாங்க எப்போ 11 பேர் அவன் டாச் பண்ணா அப்படியே ரொம்ப வேற லெவலில் அவன் எப்படி சிரிச்சுக்கினே பண்ணா பாத்தியா அவன் கோச் எங்களை மன்னிச்சிருங்க நாங்க ஒன்றுக்கு உதவாம போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் என்ன பண்றது நாங்க எப்படி ஸ்ட்ராங் ஆகணும். சரி ஓகே கோவப்பட்டு அழுகிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. எங்க பாருங்க நாளையில இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு காலையில பிராக்டிஸ் ஆரம்பிக்கும். 5:30 மணிக்கா? ஆமா கட்டாய ட்ரைனிங் நீங்க சாகுற வரைக்கும் நான் விட மாட்டேன். நீங்க ஜெயிச்சாகணும்னா நான் சொல்ற விஷயத்த பண்ணா மட்டும்தான் உங்களால எல்லாரையும் தோக்கடிக்க முடியும். அதே மாதிரி நீங்க எல்லாரும் யூஸ்லெஸ் முக்கியமா நீ தாண்டா எல்லா லூசர்ஸும் நாளைக்கான ட்ரைனிங்க்கு தயாரா அப்படின்ற மாதிரி அவரு கேட்டுட்டு அந்த விட்டு கோவத்தோட கிளம்ப. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லுக்கு இன்னும் ஆள் வச்சுக்கோங்க அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதம் வந்திருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிக்கலாமே கமெண்ட்ல ஃபுட்பால் மேட்ச் போடுங்க நானும் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் கதை இன்னமும் விறுவிறுப்பா போகும். சரிங்க இந்த வீடியோ முடிச்சுப்பா.